இப்போ நம்ம பட்டு பிறந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். ஆமாங்க, என் பையன் பிறந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறோம். அது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அல்ஃபலாஜில் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல். இது வந்து சோஹாரில் ஒரு ஏரியா. ஸோ அங்கே தான் வந்து நாங்கள் வந்து கிளம்பியிருந்தோம். என் பையன் வந்து 2020 வந்து கொரோனா டைமில் பிறந்திருந்தான். ஸோ கோவிட் டைமில் என்னால் ஊருக்கு வர முடியாத காரணத்தினால யாருமே வரவும் முடியல. ஸோ அதனால் வந்து லைஃப் லைன்லேயே வந்து டெலிவரி பார்த்துடலான்னு இங்கே தான் பார்த்தோம். இங்கே வந்து இப்போ எதுக்காக போகிறோம் அப்படின்னா, ஹஸ்பண்ட்க்கு வந்து ஜாப் வந்து ஷிஃப்ட் ஆனாங்க இல்லையா. ஸோ அதுக்கு வந்து உள்ளே ஒர்க் பண்ணுறதுக்கு ஃபுல் பாடி மெடிக்கல் செக்கப் வந்து முன்னே எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட் வந்து 2 நாளாக வாங்க வராமலே இருந்துச்சு. சரி, அதை வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு வந்து கிளம்பியிருந்தோம். ஸோ அங்கே போய் வந்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட்ஸ் எல்லாமே ஃபுல் மெடிக்கல் ரிப்போர்ட், ஃபுல் பாடி செக்கப்பும் வந்திருந்தது. அதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, சில இதெல்லாம் நமக்கு பார்த்தாலே தெரியும் இல்லையா. ஸோ அது எல்லாமே நார்மலாக இருக்காங்க. அங்கே வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு வெளியே வந்தால் தான் கொஞ்சமாவது மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ரிப்போர்ட்டையும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பி வந்தாச்சு. அந்த அல்ஃபலாஜ் ஏரியாலே வந்து பார்த்திங்கன்னா லைஃப் லைன் கிட்டே ஒரு சின்ன ஒரு மார்க்கெட் மாதிரி இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெங்காலிஸ்லாம் இருப்பாங்க, இந்த ஒர்க்கர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களாம் வாங்குற மாதிரி நிறைய கடைகள் இருக்கும். இது வந்து முன்னையே சொல்லிகிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி தான் பார்க்குறதுக்கு டைம் கிடச்சிது. அப்படியே பார்த்துட்டு அப்படியே கிளம்பி வந்தாச்சு. பாய்.